ஸ்கூல் படிக்கும்போது மேத்ஸ் சப்ஜெக்ட்ல ஏதாச்சும் கேல்குலேஷன் பண்ணணும் இல்லை ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபார்முலாஸ் தேவைப்படும். அந்த ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ள மண்டை பிச்சிக்கும். சேம் அதே மாதிரி தான் எக்ஸலில் கூட கேல்குலேஷன் அந்த டைம் சேவ் பண்ணுறதுக்கு சம் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோ ஒன்றும் மண்டையை போட்டு பிச்சுக்க தேவையில்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது என்னப்பா ஃபார்முலாஸு ஃபங்க்ஷன்ஸு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஜுகேஷன் வேர்ல்ட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டாப் 5 பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸலை பற்றி படிக்கிற இந்த சீரியஸில் இது 5th வீடியோ. ஆல்ரெடி 4 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபார்முலானா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு தெரியுமா? ஃபார்முலா ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஒன்று தானா, இல்லை ஃபார்முலா வேற ஃபங்க்ஷன் வேறையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ எண்டில் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போறோம்னா சம்னா என்னன்னா, இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி நான் ஒரு சிம்பிள் டேட்டா போட்டிருக்கேன் பாருங்க. இங்க நேம், இங்க சப்ஜெக்ட். அதாவது ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க. 10 பேரு 5 சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நான் இங்க என்ட்ரி பண்ணிருக்கேன். இப்போ இந்த தமிழ் சப்ஜெக்ட் இருக்குங்களா, இந்த தமிழ் சப்ஜெக்ட் 10 பேரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்ற டோட்டல் எனக்கு வேணும். அந்த கிளாஸ்ல 10 பேர் இருக்காங்க, இந்த 10 பேருமே எவ்வளோ டோட்டல் எடுத்திருக்காங்க தமிழ் சப்ஜெக்ட்ல மட்டும் அப்படின்னா இங்க எனக்கு சம் யூஸ் பண்ணி இதோட டோட்டலாக இங்கே போட்டுப்பேன். புரியுதுங்களா? இப்போ சொன்ன மாதிரி சம்னா என்னன்னா, இங்கே பாருங்க நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கா, இதோட டோட்டலை கவுண்ட் பண்ணுறதுக்காக தான் சம்மை யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எதில் சம் வேல்யூ வர வைக்கணும் அப்படின்ற செல்லை சூஸ் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவல், இந்த ஈக்குவல் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அப்போதான் எக்ஸல் நீங்க டைப் பண்றச்ச கால்குலேட்டர் மோடுக்கு ஆன் பண்றீங்க அப்படின்னு எக்ஸல் எடுத்துக்கும். ஈக்குவல் போட்டா மட்டும்தான். சரிங்களா? நான் ஈக்குவல் போடாம நார்மலா டைப் பண்ணீங்கன்னா அது லெட்டர்ஸ் இல்லை நம்பர்ஸா அது கணக்கு எடுத்துக்கும். இதுவே நீங்க ஈக்குவல் அடிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸல்ல போனோம், இதை கால்குலேட்டர் மோடுக்கு கொண்டு போயிடும். அதாவது நீங்க இப்போ டைப் பண்றது எல்லாமே ஒரு கால்குலேஷனுக்காக தான் டைப் பண்றீங்க அப்படின்னு எக்ஸல்ல எடுத்துக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈக்குவல்ட்ட ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ சம் ஓப்பன் பிராக்கெட். இப்போ இந்த காலம்ல இருக்கிற மொத்த மார்க்கும் எனக்கு டோட்டல் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் செல்ல கிளிக் பண்ணிட்டேன், அதை அப்படியே டிராக் பண்ணி லாஸ்ட் செல் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். பாருங்க C2 C11 அப்படின்னு வந்துருச்சா, அதாவது சி காலம்ல செகண்ட் ரோ இங்க ஸ்டார்ட் பண்ணி சி காலம்ல 11th ரோ இங்க வரைக்கும் எனக்கு ஆட் பண்ணணும். மொத்தத்தையும் ஆட் பண்ணி எனக்கு கவுண்ட் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இங்க பாருங்க 722 ஒரு வேல்யூ வந்துருச்சா. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு சம் வேணும்னா திருப்பியும் இதுக்கு ஈக்குவல் கொடுத்துட்டு சம் அடிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். அங்க பாருங்க இதை பிடிச்சி இங்க கார்னர்ல பிடிச்சி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா சேம் அந்த ஃபார்மேட் எல்லா காலமுக்கும் சூட்டபிளா செட் ஆயிடும். இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. பாருங்க இங்க C2 to C11 செலக்ட் பண்ணிருந்தோமா, இங்க பாருங்க ஃபார்மேட் டில இந்த டி காலம்ல செகண்ட் ரோல் 11th ரோ. அப்படியே மேக்ஸ் போனீங்கன்னா இங்க FG இந்த மாதிரி ஒரு செல்லுல நீங்க ஃபார்முலாவை என்டர் பண்ணிட்டு டிராக் பண்ணி மற்ற காலம்ஸ்லயும் டோட்டலா வர வச்சுக்கலாம். அடுத்து கீழே மட்டும் சம் யூஸ் பண்ணி வேல்யூஸ் வர வைக்க முடியுமா ப்ரோ? சைட்ல வர வைக்க முடியாதுன்னா சைட்லயும் வர வைக்க முடியும். இங்க பாருங்க இந்த பர்சன் 5 சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, டோட்டல் மார்க் எவ்வளவு அப்படின்னு வேணும்னா ஈக்குவல் கொடுத்துட்டு சம் என்டர் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் எந்த ரேஞ்ச் என்று கேக்குது பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்கும் சில இருந்து G வரைக்கும் நான் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ என்டர் அடிச்சீங்கன்னா 465 டோட்டல் வந்துருச்சா. இப்போ இந்த எல்லா பர்சன்ஸ்க்கும் இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டோட்டல் ஸ்கோர் பண்ண மார்க்ஸை காமிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க அப்படியே டிராக் பண்ணி கீழே எழுத்தீங்கன்னா எல்லாருக்கும் டோட்டல் வந்துடும். இந்த மாதிரி சம்
அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஷார்ட்கட்டும் இருக்குது. சம்மா வர வைக்கணும்னா சிம்பிள் ஷார்ட்கட்டும் இருக்கு. எக்ஸாம்பிள் இது நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்டோட ஸ்கோரை நான் டோட்டல் வர வைக்கணும். ஷார்ட்கட்ல வர வைக்கணும்னா ஆல்ட் பிளஸ் ஈக்குவல் அடிச்சிங்கன்னா அங்க பாருங்க சம் ஆல்ரெடி வந்து அதுவே டைப் அடிச்சிருச்சு பாருங்க சம்ம. பட் ரேஞ்ச் தப்பா போட்டிருக்கு. இந்த ரேஞ்ச் எனக்கு வேண்டாம், இந்த ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்னா அங்க பாருங்க அந்த ரேஞ்சை மட்டும் டெலிட் பண்ணிட்டு நான் கஷ்டமா நான் ஒரு ரேஞ்ச் கொடுக்குறேன். இப்போ என்டர் கொடுக்குறேன். அங்க பாருங்க சம் வந்துச்சா. அந்த சம் ஃபங்க்ஷனோட ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா ஆல் பிளஸ் ஈக்குவல். ஓகேயா, இதுதாங்க சம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ். ஆவரேஜ்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸோட மிடில் வேல்யூவை வர வைக்கிறதுக்கு தான் ஆவரேஜை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, இப்போ இந்த சேம் டேட்டாவோட டெம்ப்ளேட் நான் இங்க எடுத்துருக்கேன். சேம் நேம் எல்லாம் இங்க என்ட்ரி பண்ணிருக்கேன். இங்க சப்ஜெக்ட்ஸ் என்ட்ரி பண்ணிருக்கேன். இங்க ஸ்கோர் அவங்க தமிழ் சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் இங்க என்ட்ரி பண்ணிருக்கேன். இப்போ இதோட ஆவரேஜ் எனக்கு வேணும். இப்போ 10 ஸ்டூடெண்ட்ல ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க. இதுல ஆவரேஜா எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க, அதாவது இதோட மிடில் வேல்யூ 10 நம்பரையும் ஆட் பண்ணி அது 10 டிவைட் பண்ணா ஒரு மிடில் வேல்யூ வந்துடும். அதுதான் ஆவரேஜ். ஆவரேஜா தமிழ் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா சேம் சம்முக்கு எப்படி நம்ம டைப் பண்ணுமோ அதே தான் ஈக்குவல் கொடுத்துட்டு ஏ பி அப்படின்னு அடிச்சாலே அங்க ஆவரேஜ் வந்துருச்சா. இதை நீங்க ஃபுல்லா டைப் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஆவரேஜ், இந்த ஆவரேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்ன்றதை செலக்ட் பண்ணணும். இந்த ரேஞ்சில இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டுனா இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இங்க பாருங்க 72.3 வந்துருச்சா. ஆவரேஜ் 72.3 நேம் அப்படின்னா தமிழ் சப்ஜெக்ட்ல ஆவரேஜா ஒரு ஆளு 72.3 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு ஷோ பண்ணுது. சேம் இது நீங்க எல்லா சப்ஜெக்டுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை டிராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த யுவராஜ் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து 5 சப்ஜெக்ட்ல ஆவரேஜா ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு எடுத்திருக்காரு அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சேம் இங்கேயும் ஈக்குவல் ஆவரேஜ் அடிச்சீங்கன்னா இந்த பாரு வந்துருச்சு. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ரேஞ்சை செலக்ட் பண்ண சொல்லுது. இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சீங்கன்னா 96.2 இதுதான் ஒரு சப்ஜெக்ட்ல இவங்க ஆவரேஜா எடுக்கிற மார்க் வந்துருச்சா. நெக்ஸ்ட் இது அப்படியே இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கார்னர்ல கர்சர் எடுத்து வச்சுட்டு கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆவரேஜ் வந்துடும். இப்போ எல்லாம் நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தமிழ் சப்ஜெக்ட்ல எல்லாரும் பிரசன்ட் ஆயிருக்காங்க, எல்லாரும் எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்காங்க, ஸ்கோர் பண்ணிருக்காங்க, ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம். பட் இங்கிலீஷ்ல இங்க பாருங்க 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0, அதாவது அன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவே இல்லை, அன்னைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணவே இல்லை, 4 பேரும் ஆப்சென்ட் 000 இருக்கு. இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா தப்பா காட்டும். இது 4த்தையும் ஆட் பண்ணிக்கும். நம்மளுக்கு ஆவரேஜ்ல இந்த 4 ஆட் பண்ணக்கூடாது, 0 இருக்கக்கூடாது, 0வை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்னா ஆவரேஜ் இஃப்ன்ற ஃபங்க்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும். பாருங்க இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணா இங்க பாருங்க ஆவரேஜ் இஃப்னு காட்டுதா. அந்த டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஏதோ எங்க இருந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணியாச்சு. இங்க ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி டைப் பண்ணுங்க ஈக்குவல் டு ஆவரேஜ் டைப் பண்ணும்போது இங்க பாருங்க ஆவரேஜ் இஃப்னு ஒன்று காட்டுதா. அதை டபுள் கிளிக் பண்ணிருக்கேங்க. இப்போ ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இது வரைக்கும் அடுத்து கமா ஸ்கிரீன்ல தெரியுற சிம்பிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள், அப்புறம் 0, மறுபடியும் அதே சிம்பிள், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க 77.833 காட்டுதா. அதாவது இந்த 0 இது 4 0வையும் கணக்கு எடுத்துக்கல. யாரெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்காங்களோ எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ஆவரேஜ் மட்டும் இங்க ஷோ ஆகுது பாருங்க. இதுதான் ஆவரேஜ் இஃப். இப்போ ஆவரேஜ்னா என்ன, ஆவரேஜ் இஃப்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுல. ஓகே, இப்போ இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட்லயும் 4 ஆப்சென்ட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கும் ஆவரேஜ் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சேல் டெலிட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஆவரேஜ் டைப் பண்ணும்போது இங்க இஃப் ஆவரேஜ் இஃப் காட்டுது. டபுள் கிளிக் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் 0, மறுபடியும் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்டர் ஆவரேஜ் ஷோ ஆயிடுச்சு. ஓகேயா, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த டெசிமல்லாம் நிறைய இருக்கு. அதை கம்மி பண்ணணும்னா இங்க பாருங்க ஸ்கிரீன்ல தெரிய பாருங்க டிக்ரீஸ் டெசிமல். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டெசிமலா உங்களுக்கு எத்தனை டெசிமல் வேணுமோ அத்தனை வச்சுக்கலாம். ஓகேயா, அடுத்த ஃபங்க்ஷன் என்னன்னா கவுண்ட். கவுண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்,
இப்போ இது ஒரு கம்பெனில 10 பேர் ஒர்க்குக்கு போறாங்க. மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஒரு வீக். இந்த வீக்ல ஒவ்வொரு பர்சன் என்ன ஷிஃப்ட் போறாங்கன்றது பேசிக்கா இண்டஸ்ட்ரியிலலாம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட், இந்த மாதிரி 3 ஷிஃப்ட் இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷிஃப்ட் போறாங்க. பட் இவங்க எத்தனை டேஸ் அந்த வீக்ல ஒர்க் போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இதை கவுண்ட் பண்ணணும். இதுல எல்லாம் சம்ம போட்டீங்கன்னா 1 ஆட் பண்ணிடும், அது கூட இதுவும் ஆட் பண்ணிக்கின்னு உங்களுக்கு 6 ஷோ ஆகும். ஓகேங்களா? அதே இந்த பர்சனுக்கு ஆட் பண்ணீங்கன்னா செகண்ட் ஷிஃப்ட் 2 போட்டிருக்காங்களா, 2 ஹவரை நம்பரா எடுத்துக்கிட்டு அது என்ன 2, 4, 6, 8, 10, 12 அப்படி 12 ஷோ ஆயிடும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? இங்க சம்மன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த செல்லுல இருக்கிற நம்பர்ஸை அது ஒரு வேல்யூவா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடும். அதனாலதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா இந்த செல்ல மட்டும் தான் கணக்கு இருக்கும். செல்லுல எதனா டேட்டா என்ட்ரி பண்ணிருந்தீங்கன்னா, நம்பர் என்ட்ரி பண்ணிருந்தீங்கன்னா அந்த நம்பரை 1ன்னு தான் கணக்கு எடுத்துப்போம். ஒரு செல்லு 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி கணக்கு எடுத்துப்போம். ஓகே, இப்ப எல்லாருமே 6 நாளுமே வேலைக்கு வந்திருக்காங்க. பட் இங்க 2, 3 இருக்கிறதுனால நம்ம சம்மு கொடுத்தோம்னா 6ன்றது ஷோ ஆகாது. ஓகேங்களா? இப்போ இது 6 டேஸ் மட்டும் தான் நான் போட்டுருக்கனால உங்களுக்கு சரியா புரியாது. இதுவே நீங்க ஒரு மந்த்துக்கு கால்குலேட் பண்றீங்க, 30 டேஸ் கால்குலேட் பண்றீங்க, எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 100-150 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா போட்டுக்கலாம். சரி வாங்க இப்போ கவுண்ட் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணலாம். இப்போ இந்த செல்ல கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் கொடுக்குறேன், கவுண்ட் ஓப்பன் பிராக்கெட், ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க 6 ஷோ தான் 6 வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை அப்படியே டிராக் பண்ணுங்க, எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் கவுண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. அடுத்து இங்க மண்டேல எனக்கு எத்தனை பேர் டியூட்டிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா இந்த பாருங்க 1, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, தேர்ட் ஷிஃப்ட், இங்க செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட் மாறி மாறி இருக்கு. இங்கேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, சம்மா யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். மறுபடியும் ஈக்குவல் டு கவுண்ட் ஓபன் பிராக்கெட், ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க, என்டர் அடிங்க. பாருங்க 10 பேருமே மண்டேல டியூட்டிக்கு வந்திருக்காங்க. ஓகேயா? இப்போ இந்த எல்லா டேஸ்க்கும் கவுண்ட் வேணும் அப்படின்னா கார்னர்ல கர்சர் எடுத்துட்டு போயிட்டு இப்படி டிராக் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்துடும். இல்ல எங்க கம்பெனில P1 இல்ல X அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா நம்பர்ஸ் போட மாட்டோம். P1, P2, P3 இல்ல X1, X2, X3 அப்படின்னு போடுவாங்க. அப்போ கவுண்ட் ஃபார்முலா, வெறும் கவுண்ட் ஃபார்முலா போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. கவுண்ட்ன்றது வந்து ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி கவுண்ட் பண்ணும். இதுவே நீங்க லெட்டர்ஸையும் கவுண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா கவுண்டா, இங்க பாருங்க இந்த P1, P2, P3 இருக்குல்ல, இப்போ நம்ம கவுண்டா அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கவுண்ட் ஏ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் கவுண்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க சேவ் அதே மாதிரி தான், ஈக்குவல் டு கவுண்ட்டுக்கு பதிலா கவுண்ட் போட்டுட்டு அங்க எங்கே ஷோ ஆகுது பாருங்க கவுண்டா, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் ப்ராக்கெட், ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க. இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இங்க பாருங்க 6 வந்துருச்சா? ஓகே 6 வந்துருச்சு. இப்போ இதையே நீங்க ட்ராக் பண்ணி எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் போட்டுக்கலாம். ட்ராக் பண்ணிட்டேன், எல்லா எம்ப்ளாயிஸ்க்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் மண்டேல எத்தனை பேர் டியூட்டிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா சேம் கவுண்ட் ஃபார்முலா ஈக்குவல் டு கவுண்டா ஓப்பன் ப்ராக்கெட், வேல்யூஸை ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா 10 வந்துருச்சு பாருங்க. வந்துருச்சா 10? பாத்தீங்க, எல்லா டேஸ்க்கும் டிராக் பண்ணி நம்ம போட்டுடலாம் பாருங்க. அவ்வளவுதான். அடுத்து என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போறோம்னா மேக்ஸ். இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்குன்னா இப்போ சேம் ஸ்டூடெண்ட்ஸ் 10 பேர் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கு. 5 சப்ஜெக்டோட மார்க்ஸ் இங்க என்டர் பண்ணிருக்கேன். இப்போ இந்த யுவராஜ் அப்படின்ற பர்சன் வந்து எந்த சப்ஜெக்ட்ல ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஹையஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸ் என்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்ன ப்ரோ கண்ணில் பார்த்தாலே தெரியுது ப்ரோ 100 தான் அதிகமா இருக்கு, 100 போட்டுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். வெறும் 10 பேர் 5 சப்ஜெக்ட்ன்றதுனால உங்களுக்கு ஈஸியா தெரியும். இதுவே ஒரு 100-150 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஹையஸ்ட் மார்க்கை வந்து நீங்க தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா, நான் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், ஸ்கூல்ல உங்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கூல்ல அந்த மாதிரி 10 ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் இதுல ஹையஸ்ட் மார்க் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறேன். பாருங்க, இப்போ ஈக்குவல் மேக்ஸ் ஓப்பன் பிராக்கெட், இந்த நம்பர்ஸ் செலக்ட் பண்ண சொல்லுது. இங்க பாருங்க, நான் ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். இங்க பாருங்க 100 வந்துருச்சு. 100 வந்துருச்சா? இப்போ
இந்த பர்சன் வந்து 100 சயின்ஸ்ல 100 எடுத்திருக்காரு. அதுதான் இங்க மேக்ஸிமம் ஷோ ஆகுது. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதையே போடலாமா? இந்த கார்னர்ல கர்சர் வச்சுட்டு டே டிராக் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த மேக்ஸ் ஃபார்முலா ஃபில் ஆயிடும். அடுத்து கீழே இந்த தமிழ் சப்ஜெக்ட்ல யார் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சேம் ஈக்குவல் மேக்ஸ் ஓப்பன் பிராக்கெட் ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க, என்டர் அடிங்க. அங்க பாருங்க 95 யார் எடுத்திருக்கா? யுவராஜ். இவரு தான் தமிழ்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இதே மேக் ஃபங்க்ஷனை எல்லா சப்ஜெக்டுக்கும் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கர்சரை இங்க வச்சுட்டு டிராக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க சயின்ஸ்ல 100 ஆனந்த்ன்றவரை 100 எடுத்திருக்காரு. அப்படியே யாரெல்லாம் மேக்சிமம் ஸ்கோரை வாங்கியிருக்காங்களோ அவங்களோட மார்க் இங்க ஷோ ஆகும். அடுத்து மினிமம் அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படின்னா மேக்சிமம்க்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் மினிமம். மேக்ஸிமம்னா என்ன பார்த்தோம்? ஹையஸ்ட் வேல்யூ வர வைக்கணும் அப்படின்னா மேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே மினிமம் வேல்யூ வேணும் அப்படின்னா மினிமம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டூடெண்ட் 5 சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வேல்யூ வேணும் அப்படின்னா இங்க மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் மினிமம் ஓப்பன் பிராக்கெட் ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு எது மினிமமா இருக்கோ அந்த வேல்யூ வேணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சீங்கன்னா 19 வந்துச்சு பாருங்க. 90 இங்கிலீஷ்ல 90 எடுத்திருக்காரு. அதுதான் கம்மி அப்படின்ற வேல்யூ வந்துடும். அடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எந்த சப்ஜெக்ட்ல மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வேல்யூ வேணும் அப்படின்னா இங்க பாருங்க கர்சர் வச்சு நாங்கள் டிராக் பண்ணிட்டேன். வந்துடுச்சு பாருங்க. சேம் தமிழ்ல யார் கம்மி மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்ற வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் மினிமம் ஓப்பன் பிராக்கெட் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன், பிராக்கெட் க்ளோஸ் என்டர் அடிச்சீங்கன்னா 24. அதாவது இந்த ஸ்டூடெண்ட் வந்து 24 மார்க் எடுத்திருக்காருன்றத வேல்யூவா தெரிச்சு பாருங்க. இப்போ அதே எல்லா சப்ஜெக்டுக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். பிராக் பண்ணி பிடிச்சோம்னா வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான். மினிமம்னா பார்த்தாச்சு, மேக்ஸிமம் பார்த்தாச்சா? ஓகே, இப்போ லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்லியிருந்தல ஃபார்முலானா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னுட்டு. ஃபார்முலானா என்னன்னா சிம்பிள்ங்க. நீங்க கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்றீங்க? இந்த 5 சப்ஜெக்டோட சம்ம வேணும் அப்படின்னா இங்க ஃபார்முலா போடுவீங்க. ஈக்குவல் கொடுத்தா எக்ஸல்ல கால்குலேட்டர் மோடு ஆன் ஆயிடும். இப்போ நீங்க டைரக்டாவே 95 பிளஸ் 90 பிளஸ் 98 பிளஸ் 100 பிளஸ் 98 இப்படி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதோட டோட்டல் வந்துடும் 481 அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். எப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டு ஒவ்வொரு செல்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம். C2 செலக்ட் பண்ணிட்டேன், பிளஸ் D2 பிளஸ் E2 பிளஸ் F2 பிளஸ் G2. இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சேம் 481 வந்துருச்சா? இந்த மாதிரி நீங்க மேனுவலா நீங்க இந்த ஆப்ரேட்டர்னா இந்த பிளஸ் மைனஸ் மல்டிப்ளைக்கு ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்லாஷ் சிம்பிள் வந்து டிவைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்களே கால்குலேட் பண்ணீங்களாதான் அதுக்கு பேர் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இதுவே சம் அப்படின்னா ஆல்ரெடி அவன் ஃபார்முலாம் போட்டு உள்ள வச்சுட்டான் எக்ஸல்காரன். ஓகேயா? ஈக்குவல் சம் ஓப்பன் பிராக்கெட் இதெல்லாம் முடிச்சிட்டான். இது போட்டீங்கனாலே அடுத்து நீங்க வேல்யூஸ் மட்டும் சூஸ் பண்ணிக்கினா போதும், கால்குலேஷன் அதுவே போட்டுரும். இந்த வேல்யூஸை சூஸ் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சா அதுவே வேல்யூஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு கொடுத்துரும். ஓகேங்களா? புரியுதா? ஃபார்முலானா என்ன, ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியுதா? இன்னொரு முறை சொல்றேன், கவனிங்க. ஃபார்முலானா நீங்களே வேல்யூஸ் என்டர் பண்ணி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிளஸ் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா இல்ல மல்டிப்ளை பண்ணணுமான்றது நீங்களே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு கால்குலேஷன் போட்டீங்கன்னா அதுக்கு பேரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறது. இதுவே சம் அப்படின்னா எக்ஸலே ஒரு கேட்டகரிக்கு இப்போ சம், ஆவரேஜ், கவுண்ட் இப்படி அவங்களே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கல்ல. எக்ஸாம்பிள் சம்ன்ற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க வேல்யூஸ் மட்டும் செலக்ட் பண்ணா போதும், உங்களுக்கு சம் பண்ணி கொடுத்துரும். நீங்க பிளஸ் மைனஸ் இதெல்லாம் போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதுதான் ஃபங்க்ஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்முலானா என்ன, ஃபங்க்ஷன்னா என்னன்ட்டு. புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா டாப் 5 பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க, கத்துருப்பீங்க. இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.